பேசிட்டு இருக்கும்போது நான் தண்ணி எடுத்து குடிச்சா நீங்க ஒரு மாதிரி பாப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. அது மாதிரி பேசிட்டு இருக்கும்போதே கையில க்ரீம் எடுத்து சன்ஸ்கிரீன் போட்டுட்டு கண்டினியூஸா பேசுறாங்க men women alike. முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 40 வயசுல 50 வயசுல வந்த சொட்டை இப்போ 20 வயசுல 22 வயசுல வந்த சொட்டை. சொட்டன்ற வார்த்தை கொஞ்சம் டிமீனிங்கா இருந்தாலும் சரி முடி கொட்டுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 20-25 வயசுல முன்னாடி 50 வயசுல 45 வயசுல வந்த முடி உதிர்தல் பிரச்சனை, நம்ம தலை தெரியற அளவுக்கு போற பிரச்சனை வந்து இப்போ 18-20 வயசுல வருது. ரீசன் ஆனால் 22-23 வயசுக்கு அப்புறம் சம்பாதிக்கிறதுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஓட்டத்தில் வந்து கண்டிப்பான ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. அது சீக்கிரம் பாடியை ஏஜிங் ஆகுது. அந்த ஏஜிங் தான் முடி கொட்டுறதா காட்டுது. இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது தான், ஏன்னா வேலை செஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு ஒன்று செய்கிறோம் இல்லையா, சரக்கு அடிக்கிறது, பார்ட்டி பண்ணுறது, அதுதான் இன்னும் அதிகமாக டேமேஜ் பண்ணும். உண்மையிலே ஸ்கின் டாக்டர் தானான்னு பார்த்து போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் ஏஸ்தெட்டிக் டாக்டர், நான் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் டீல் பண்ண மாட்டேன், அழகியல் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் போலிகள் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்கள் மட்டும் பண்ணலாம்னு சொல்ல முடியாது, நாங்களும் பண்ணோம். நார்மல் ஸ்கின்னை மட்டும் தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முதல்ல நார்மல் ஸ்கின் உங்களுக்கு எப்படி தெரியும்? நம்ம யூஸ் பண்ணுற லேசர் ஆக்சுவலாக மெடிக்கல் கிரேட் டிவைஸ். நான் எப்படி பார்த்தா ஸ்கின் டாக்டருக்கும் பிளாஸ்டிஷியனுக்கும் மட்டும்தான் விற்கவே செய்யணும், வேறு யாருக்கும் அவங்க விற்கவே கூடாது. அதில் போட்டவே செஞ்சிருக்கும் ஒன்லி ஃபார் டெர்மட்டாலஜி பிளாஸ்டிஷியன் யூஸ்னு. சலூன்லாம் வச்சு லேசர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோலாம் பார்த்தேன். உங்க ஸ்கின்ல 15 நாளுக்கு மேல ஒரு பிரச்சனை அதுவா சரியாகாம இருக்குதுனாலே ப்ராப்ளம். ஆனா ஒரு 2 வாரத்துக்கு மேல ஸ்கின் ப்ராப்ளம் ஒன்று சால்வ் ஆகாம இருக்குதுனாலே ஸ்கின் டாக்டர். சார், இப்போ பொதுவாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்கின் கேர் அப்படின்னாலே பெண்களுக்கு அப்படின்ற ஒரு நோட்டம் நம்ம ஊரில் அதிகமாக இருக்குது. அதனால பாய்ஸ் வந்து சுத்தமாக கேரே பண்ண மாட்டாங்க. மூஞ்சி கழுவுறது தான் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு, பவுடர் அடிக்கிறதே ரேடு தான். ஸோ அவங்க கவனிக்கணுமா வேண்டாமா, இதெல்லாம் பண்ணணும், நீங்கள் பண்ணல அப்படின்னா அட்லீஸ்ட் இதையாவது பண்ணுங்களா அப்படின்னு சொல்கிற சில விஷயங்கள் இருக்குது. இது எப்படி பார்த்தோம்னா, இது வந்து அகைன் சொசைட்டல் கண்டிஷனிங் தான். இப்போ நான் நார்த் இந்தியா போயிருக்கும்போது அங்கே நான் பார்த்தேன் மேல் ஃபீமேல்னு பாராபட்சம் கிடையாது. நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது நான் தண்ணி எடுத்து குடிச்சா நீங்கள் ஒரு மாதிரி பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்க. அது மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போதே கையில் க்ரீம் எடுத்து சன்ஸ்க்ரீன் போட்டுட்டு கண்டினியூஸாக பேசுகிறாங்க men women alike. ஸோ அப்போ அது வந்து ஒரு அவேர்னஸ் வந்திருக்குது, அதோட ரெக்யர்மெண்ட் தெரிஞ்சிருக்குது. அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதாகவே நம்ம பார்க்கப்படலை. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இங்கே நாம ஃபேஸ் வாஷ் பண்ணணும்னு போனாலே பாரு 3 வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணான்னு சொல்கிற அளவுக்கு தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இதுவுமே நான் எப்படி பார்க்குறேன்னா, இது அகைன் இட் இஸ் நாட் இன் ஆல் பிளேசஸ். இதுவுமே வந்து இந்த எக்கனாமி தான் அங்கே ப்ளே பண்ணுது. நமக்கே கில்ட்டி ஃபீலிங் வரும். நம்ம சாப்பாட்டுக்கு இல்லாதப்போ வீட்டில் ஒருத்தவங்க பசியோடு இருக்கும்போது நம்ம போய் சன்ஸ்க்ரீன் வாங்குறோமா, இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறோம். அது நிறைய மாறினாலும் இந்த சேஞ்ச் ஹேஸ் ஹேப்பன் ஃபாஸ்ட். இது ஃபினான்ஷியல் அண்ட் எக்கனாமி அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வந்துருச்சு. ஆனால் மைண்ட் இன்னும் பழசில் தான் நிற்கிது. இதுக்கு செலவு பண்ணால் இது தவறு அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறோம். நம்ம இதுக்கு செலவு பண்ணுறது தப்பு, இது மாதிரி பண்ணுறதே தப்பு, பண்ணால் அவனை பகடி பண்ணுறது, கேலி பண்ணுறது, அந்த மைண்ட் செட்டில் நம்மளே இருந்திருக்கிறோம். இப்போ இல்லைனாலும் நானும் முன்னாடி பண்ணோம் தான். நான் டெர்மட்டாலஜிஸ்ட் படிக்கிறதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி மெடிசன் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ இதெல்லாம் எனக்கு ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சது. இப்பயுமே நான் ரெகுலராக சன்ஸ்க்ரீன் போடுறேன்னா நானும் போடுறது கிடையாது. இன்னும் எனக்கே அது இன்னும் இன்ஃபில்ட்ரேட் ஆகலை. அது ஒரு நார்மல் ப்ராசஸ், நம்ம எடுத்து போடணுன்றது எனக்கு இன்னும் ஆகலை. பட் இட் இஸ் ஹேப்பனிங். அதை மீறி நம்ம ஒன்று பண்ணணும், ஒரு ரொட்டீன் மாதிரி ஒன்று வேணும்னா ரொம்ப சிம்பிளாக அட்லீஸ்ட் ஒரு நாளுக்கு 3-4 வாட்டி ஃபேஸ் வாஷ் பண்ணணும். அழுக்காக இருக்குதா, ஃபேஸில் அழுக்கு தெரியுதா, வாஷ் பண்ணுங்க. இது ரொம்ப காமன், ரொம்ப சிம்பிள். எப்படி பல் விளக்குனா பக்கத்தில் இருக்கும் நல்லதோ அதே மாதிரி ஃபேஸ் வாஷ் பண்ணால் உங்களுக்கும் நல்லது. ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணுங்கள். நைட்டு ப்ராப்ளம் இருந்தால் ஏதாவது ஒரு சீரம் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா பகலில் சன்ஸ்க்ரீன் மட்டும் போடுங்க. இது மட்டும் போதும். ஒரு ஃபேஸ் வாஷும் ஒரு சன்ஸ்க்ரீன் மட்டும் ஒழுங்காக பண்ணாலே ஸ்கின் பாதுகாக்கப்படும், உள்ள டேமேஜ் இல்லாமல் இருக்கும். உணவுப் பொருள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கின்னுக்காக அப்படின்ட்டு இல்லை, ஓவரால் ஹெல்த்துக்குன்னே சொல்லுவேன். ஏன்னா உள்ளே இருக்கிற ஹெல்த் தான் வெளில தெரிய போகுது. அப்போ உள்ள நல்லா இருந்தால் தான் வெளில வரும். அதுக்கு நான் பேசிக்காக ரொம்ப முக்கியமாக நம்மகிட்ட மிஸ் ஆகுதுன்னு பார்த்தா விட்டமின் சி. அதுக்காக நான் சாப்பிட சொல்கிறது நெல்லிக்காய். நீங்கள் விட்டமின் சிக்காக வேறு எதுவும் எடுக்காதீங்க, நெல்லிக்காய் எடுங்க. நான் நெல்லிக்காய் காஸ்ட் கம்மி, ஹை டோஸ் ஆஃப் பயோ அவைலபிள் விட்டமின். அதில் இருக்கிற விட்டமின் நல்லா உடம்புல சேரும், நீட்டாக யூஸ் ஆகும். கடிச்சு சாப்பிடுங்க. ஏன்னா விட்டமின் சியை பொறுத்த வரைக்கும் லைட்டு பட்டாலே டிகிரேட் ஆயிரும். அப்போ நீங்கள் ஜூஸ் போட்டு எடுத்து வெளில கொண்டு வந்தாலே விட்டமின் சி சல்லனதோட எஃபிஷியன்சி குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். வாயில் எடுத்து கடிச்சு சாப்பிட்டீங்கன்னா அது மாதிரி எஃபிஷியன்சியே கிடையாது. அந்த கடிச்சு சாப்பிடும்போது நீங்கள் நெல்லிக்காய் உள்ளே போகிற ஃபைபர் உங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் பண்ணும். ஸோ நெல்லிக்காய் இது ஒரு சூப்பர் ஃபுட் ஃபார் ஸ்கின் ஹெல்த். எல்லாத்துக்குமே நான் சொல்லுவேன். எல்லாரும் சூப்பர் ஃபுட்ஸ் வரும்னு நிறைய சொல்லுவாங்க இல்லையா, அதில் நெல்லிக்காய் தான் நான் ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட்டாக சொல்லுவேன். ஆன்டி ஆக்சிடென்ட் பவரும் ரொம்ப ரொம்ப அதிகம். அதுக்கு அடுத்து சொல்லணும்னா பாயா, ஆட்டுக்கால் பாயா கொலாஜனுக்கு செம ஐட்டம். சரியா, நீங்கள் கொலாஜன் பவுடர் வாங்கி சாப்பிட்றத விட பாயா சாப்பிட்றது பெட்டர். கிடைக்கலன்னா கொலாஜன் பவுடர் வாங்கி சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். இது 2வது. 3வது முட்டை வித் யோக். ஆல் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எக்ஸப்ட் சி அண்ட் டி முட்டையில் இருக்குது. ஸோ எல்லாமே உங்களுக்கு முட்டையில் ஹோல்சமாக கிடைக்கும், ரெஃபரன்ஸ் ப்ரோட்டீன் கிடைக்கும், எல்லாமே கிடைச்சிடும். ஒரு நாளுக்கு 2 சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். இது போக சப்போஸ் வெஜிடேரியன் எனக்கு ப்ரோட்டீன் வேணும்னு கேட்டால் பன்னீர் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன்.
இது தவிர நமக்கு வேறு எதுவும் ஆக்சுவலாக தேவையான்னு கேட்டால் இல்லை. முட்டை, நெல்லிக்காய், பாயா, இது போக சன்லைட் இருந்தால் விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாமே கவர் ஆகும். இப்போ சில பேர் வந்து டேட்டூ கலாச்சாரம் அதிகமாகல, ஸோ அவங்க கன்சர்னில் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் எதுவும் இருக்கா? டேட்டூ குத்துறதுக்கு பயப்படுறவங்களுக்கு என்ன சொல்கிறாங்க? சரி, டேட்டூ குத்துறதுக்கு பயப்படணுமான்னு கேட்டால் பயப்படணும். சாராயம் குடிக்கிறதுக்கு பயப்படணுமான்னு கேட்டால் என்ன சொல்லுவோம்? பயம்தான் ஆகணும். அதுக்காக யாரும் குடிக்கலையா? கவர்மெண்ட்டே விற்க தான் செய்யுது, ஊரே குடிச்சிட்டு தான் இருக்குது. அதோட கான்சிக்வன்ஸ் என்ன வரும் வந்துச்சுன்னா ஃபேஸ் பண்ணோம். வராமல் தப்பிச்சிட்டிங்கன்னா நல்லது. இவ்வளோ தான் டேட்டூக்குமே. டேட்டூ போட்டிங்க அப்படின்னா அது ஒரு ஹெவி மெட்டல்ஸ், அதில் மெட்டல் காம்பனண்ட் தான் அந்த இங்கை வந்து ஸ்ட்ராங்காக உள்ளே நிறுத்தி வைக்க போகிறது. அது அங்கே ஒரு பெரிய ப்ராடக்ட், பெரிய மாலிக்யூல் ஸ்கின்னு கீழே போய் உள்ளே போய் உட்காந்துருக்கும். அதை பாடி ஃபாரின் பாடியாக தான் பார்க்கும். அதை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணும். ரொம்ப நாள் கண்டுக்காம விட்டுரும். அது அட்டாக் பண்ண ஆரம்பித்து ரியாக்ட் ஆச்சுன்னா நம்ம ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். அது இல்லாத வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். எப்படி என்னைக்காச்சும் ஒரு நாள் குடித்தா பிரச்சனை இல்லை ஒப்பேத்துங்கன்னு சொல்கிறோமோ அது மாதிரி தான். பட் நல்லதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. ஸ்கின் கேர் மாதிரியே இந்த ஹேர் கேரும் சார், உங்களோட ஹேரை பார்க்கும்போது அதுதான் எனக்கு லைட்டாக ஒரு பொறாமையாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த ஹேர் கேருக்கு என்னென்ன பண்ணணும்னா, நிறைய வளர்க்க ஆசைப்படுறவங்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? பொதுவாக அந்த மாதிரி எனக்கே பார்த்தீங்கன்னா சென்னை வந்தோடனே தான் கொட்டுச்சுன்ற ஒரு எண்ணங்கள்லாம் இருக்குது. இந்த மாதிரி எண்ணங்களுக்கு நீங்கள் என்ன பதில் வச்சுருக்கீங்க? சரி, ஓகே. ஃபஸ்ட்டு ஹேர் கேர் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப பெருசாக ஒன்றும் அழட்டிக்கிறதுக்கு தேவை கிடையாது. ஹேர் ஏன்னா அது ஒரு இறந்து போன பொருள். ஐரா போச்சுன்ற பேச்சு என்னென்னா அது இறந்து போன பொருள். வெளில வந்ததுக்கப்புறம் அது இறந்து போச்சு. ஆனால் அது நம்மளை மற்றவங்க பார்க்குற பெர்செப்ஷனை மாற்றும். ஏன் மாற்றுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம். ஒரு நல்ல ஹேர் லாங்காக ஹெல்த்தியாக இருந்ததுன்னா அதை பார்த்தா நமக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. ஏன் அட்ராக்டிவாக இருக்குதுன்னா அது நல்ல லாங்காக வளர்கிற வரைக்கும் உங்கள் பாடி ஹெல்த்தியாக இருந்துருக்குது அப்படின்றதுக்கான இண்டிகேஷன் ஜெனட்டிக்ஸில் உள்ளே பதிஞ்சிருக்குது. ஸோ ஒரு நல்ல லாங் ஹேரை பார்த்தாலே நம்ம அட்ராக்டிவான ரீசன் ரொம்ப நாளாக அந்த பாடி ஹெல்த்தியான பாடி அது அப்படின்றத அந்த முடி காட்டி கொடுக்குது. இப்போ நம்ம ஹெல்த்து உள்ள இன்டர்னல் ஹெல்த் பாய்ச்சிருக்குது, அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போயிட்டு இருக்குது அப்படின்னா ஹேர் சீக்கிரமே பிரேக் ஆகும், ஃப்ரெஜைல் ஆகும். ஏன்னா ஹேர் வளரும் போது அப்போ பாடி என்ன ஹெல்த் கண்டிஷன் இருந்ததோ அதுதான் அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். வெளில வந்ததுக்கப்புறம் இறந்து போனது அதுக்கப்புறம் அது புதுசாக க்ரோத் ஆகாது. அதுக்கப்புறம் அது வெளியில் மெயின்டைன் ஆகுது. இது நம்ம பண்ணுற ஹார்ஷ் ஷாம்பு வாஷ் இல்லைனா சால்ட் வாட்டரு இல்லைனா நீங்கள் சலூனில் போய் பண்ணுற ப்ரொசீஜரில் டேமேஜ் ஆகுதுதான். அந்த டேமேஜ் ரிப்பேர் ஆகாது, திரும்ப சரி பண்ண முடியாது. நீங்கள் மேலே கோட்டிங் எதனா போட்டு தான் அதை வந்து நம்ம பூசி மொழிகி தான் வைக்கணும். ஸோ லாங்காக வளர்ந்ததுக்கப்புறம் அந்த ஹேர் ஒரிஜினலாக ஹெல்த்தியாக வளர்ந்துருந்தா அது பார்க்குறதுக்கு நீட்டாக லாங்காக ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் கண்டிஷனர், ஒரு ஹேர் மாஸ்க்கு அது மாதிரி இல்லை சீரம் போட்டு அதை மேலே இருக்கிறத வச்சுக்கலாம். அசச்சு உள்ளேருந்து வளர்க்குறது, ஹெல்த்தியாக வளர்க்குறது ஒரு 6 மாதம் நல்லா வளர்த்திங்கனாலே இந்த லென்த்து கொஞ்சம் லாங்கான முடி நல்ல முடியாக இருக்க போகுது. ஸோ இப்போ 6 மாதம் உள்ள இன்டர்னல் ஹெல்த்து நம்ம கரெக்டான நியூட்ரிஷன், ப்ரோட்டீன், விட்டமின்ஸ் எல்லாத்தையும் ஒழுங்காக எடுத்து ஹார்மோன் ப்ராப்ளம் வந்து அதை சால்வ் பண்ணாலே நல்ல லென்த்தான ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக வளர ஆரம்பிச்சிடும். வெளியில் இருக்கிறது மெயின்டைன் பண்ணுறதுன்னு ரொம்ப ஒன்றும் தேவை கிடையாது. எண்ணெய் தடவலாமான்லாம் கேட்பாங்க, தாராளமாக தடவலாம். ஆனால் எண்ணெயோட மெயின் ப்ராப்ளம் அதில் அழுக்கு ஒட்டும். அழுக்கு ஓட்டினா என்ன பண்ணணும்? திரும்ப வாஷ் பண்ணணும். அதுக்கு தான் சீரம், ஹேர் கண்டிஷனர், மாஸ்க்லாம் போடுறது. அது என்ன மாதிரி அழுக்கு அதில் அவ்வளோ ஈஸியாக ஒட்டாது. ஸோ அதுக்காக அது இன்னும் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அடிக்கடி வாஷ் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. வாஷ் பண்ணால் அதில் இருக்கிற ஆயிலெலாம் எடுத்துட்டோம். ஆயில் எடுத்துட்டோம்னா திரும்ப அந்த கோட்டிங்கை திரும்ப ஸ்மூத்தன் பண்ணணும். அதுக்கு கண்டிஷனரில் சீரம் ஏதாவது போடணும். ஆயில் போடுறதா இருந்தால் அழுக்காகாமல் பார்த்துக்கணும். இப்போ அதே ஹேர்லேயே வந்து இப்போது இந்த வயசு பசங்க ஒரு 23லேருந்து ஒரு 25க்குள்ளே ஒரு யூனிவர்சலாக கொட்ட ஆரம்பிக்குது. எல்லாரும் அந்த பதட்டத்தில் தான் இருக்காங்க. சொட்டை ஆயிருமோன்ற ஒரு பயம் எல்லார்ட்டையும் இருக்கு. அது கண்டினியூ ஆகுமா இல்லை அது நார்மல் தானே? ஆறுதல் சொல்கிற மாதிரி. முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 40 வயசில் 50 வயசில் வந்த சொட்டை இப்போ 20 வயசில் 22 வயசில் வந்த சொட்டன்ற வார்த்தை கொஞ்சம் டிமீனிங்காக இருந்தாலும் சரி முடி கொட்டுதுன்னு வச்சுக்கலாம். ஸோ 20-25 வயசில் முன்னாடி 50 வயசில் 45 வயசில் வந்த முடி உதிர்தல் பிரச்சனை, நம்ம தலை தெரிகிற அளவுக்கு போகிற பிரச்சனை வந்து இப்போ 18-20 வயசில் வருது. ரீசன் அவங்கெல்லாம் அந்த வயசில் தான் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கிட்டாங்க. அது வரைக்கும் வீட்டில் இருந்தாங்க, ஒழுங்காக சாப்பிட்டாங்க, செஞ்சாங்க. இப்போ நம்ம பசங்க 17 வயசில் ஹாஸ்டலுக்கு வந்துடுறாங்க, அங்கே சாப்பாடு ஒழுங்காக இருக்கிறது இல்லை. 24 வயசில் இடம் மாறி 18 வயசு ஹாஸ்டல் வர்றதே சாப்பாடு இல்லாமல் போகிறது. பட் ஸ்ட்ரெஸ்ஸு பெருசாக கிடையாது. ஆனால் 22-23 வயசுக்கு அப்புறம் சம்பாதிக்கிறதுக்கு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஓட்டத்தில் வந்து கண்டிப்பான ப்ரெஷர் இருக்க தான் செய்யுது. அது சீக்கிரம் பாடியை ஏஜிங் ஆகுது. அந்த ஏஜிங் தான் முடி கொட்டுறதா காட்டுது. அது ப்ராப்ளமான அது ஆக்சுவலாக ப்ராப்ளம் தான். அதை அட்ரஸ் பண்ணணும் தான். ஆனால் அது வெறுமனே மேலே மருந்து தடவரத்தில் அட்ரஸ் பண்ணுறது மட்டும் கிடையாது. அது இன்டர்னல் ஹெல்த் என்னென்னு பார்த்து அதையும் சேர்த்து ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுறதுக்கான மெஷர்ஸ். ஆமாம், வேலை இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸு இருந்து தான் தீரும். அந்த ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு பாடி அதுக்கேற்ற மாதிரி கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கேற்ற அளவுக்கு நல்ல சாப்பாடுகள் சாப்பிட்டு நல்லா தூங்கி இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ்டாக ஒர்க் பண்ணணும். வேலை செய்கிறதுக்கு வந்துட்டோம், அந்த வேலையில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த பணம் சம்பாதிக்கிற வேலையில் ஃபோக்கஸ் பண்ணோம்னா ஸ்ட்ரெஸ் ஆக்சுவலாக கொஞ்சம் குறையும். அதை ஒட்டி சுற்றி நிறைய சுற்ற ஆரம்பிக்கிறது, செய்கிறது, நைட்டு தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் செய்யும்போது தான். ஏன்னா வேலை செஞ்சதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்குறதுக்கு ஒன்று செய்கிறோம் இல்லையா, சரக்கடிக்கிறது, பார்ட்டி பண்ணுறது, அதுதான் இன்னும் அதிகமாக டேமேஜ் பண்ணும். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் நம்ம ஒரு ரெஸ்ட்ஃபுல் ஸ்லீப், நைட்டு தூங்கிட்டு நல்ல சத்தான சாப்பாடு சாப்பிட்டுட்டு ஒர்க்கை இன்னும் எப்படி பெட்டராக பண்ணுறதுன்னு யோசிக்க ஆரம்பித்தாலே முடி கொட்டுறது குறைஞ்சிடும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம்ல.
ஸோ இதே மாதிரி இப்போது இந்த டென்டல்னு எடுத்துக்கிட்டால் அதுக்கு வந்து இயர்லி வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் செக்அப் பண்ணுறது பெட்டர்னு சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி இல்லை ஹேருக்கோ ஸ்கின்னுக்கோ ரெகுலர் செக்அப்ஸ் அவசியமா, இல்லை அப்படின்னா எப்போ கவனம் தேவை? சரி, டென்டலுக்கு ஏன் வந்து 6 மாதம் இல்லை 1 வருஷத்துக்கு ஒரு ரெகுலர் செக்அப் போகணும்னு சொல்கிறாங்கன்னா உள்ள எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியாது. அந்த கிரெவிசஸ்லாம் நம்ம கண்ணில் மாட்டாது. அவங்கள போய் டென்டல் டாக்டரை போய் பார்த்து அவங்க வந்து நீட்டாக க்ளீனாக இருக்குதுன்னு செக் பண்ண சொல்கிறோம். சின்ன சின்ன பூச்சிகள் இருந்தால் வலிக்காது. ஸோ வலி வந்ததுக்கப்புறம் அதில் டேமேஜ் அதிகமாக இருந்திருக்கும். அதனால் அட்வான்ஸாக பார்த்து அதை என்னென்னு சால்வ் பண்ணுறதுக்காக டென்டிஸ்ட்டை பார்க்க சொல்கிறோம். ஸ்கின்ல அது மாதிரி பார்த்தோம் அப்படின்னா இந்த மச்சம் வர்றது ஒன்று இருக்குது. திடீர்னு புதுசாக மச்சம் வளர்ந்ததுக்கப்புறம் வரலாம், புதுசாக மச்சங்கள் உருவாகலாம், தவறு கிடையாது. எக்கச்சக்கமான மச்சங்கள் உருவாச்சு அப்படின்னா அது உள்ள வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்றது காட்டுறதுக்கான வழியாக இருக்கும். இது ஒரு ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது. திடீர்னு முகம் கருத்து போகுது, இல்லைனா கழுத்து கருத்து போகுது, இந்த மாதிரி நடந்தால் உள்ள மெட்டபாலிசம் அடி வாங்குதுன்னு அர்த்தம். இல்லை விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்குதுன்னு அர்த்தம். திடீர்னு ரொம்ப கலராக தெரியுறாங்க, வெளியே போனாங்கன்னா கூட அதுவும் விட்டமின் டெஃபிஷியன்சி, அயன் டெஃபிஷியன்சி கூட அது மாதிரி இருக்கும். நல்லா ஒரு நார்மல் கலரில் இருந்தவங்க திடீர்னு ரொம்ப பேலாக ஒயிட்டிஷாக தெரிவாங்க, நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பார்த்தா விட்டமின் ஹீமோகுளோபின் டெஃபிஷியன்சியாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு ஹீமோகுளோபின் கொடுத்ததுக்கப்புறம் என் பொண்ணு கருத்துருச்சுலாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அந்த கருக்கலை அதான் ஹெல்த்தியாகி அந்த உள்ள ரெட்னஸ் வரும்போது நம்ம ஸ்கின்னுக்கு லைட்டாக டார்க்காக தெரியும். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப கவனமாக கவனிக்க வேண்டியது. இது போக உங்கள் ஸ்கின்னில் 15 நாளுக்கு மேலே ஒரு பிரச்சனை அதுவாக சரியாகாமல் இருக்குதுனாலே ப்ராப்ளம் தான். ஒரு நார்மலாக வரும், வந்துட்டு அதுவாக 10 நாளில் போயிருதா விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. 4 நாள் குளிக்கிறோம் செய்கிறோம், இப்போ வேர்க்குருலாம் வருது, 2 நாள் பச்சை தண்ணி ஊற்றி விட்டு குளிச்சாலே சரியாக போயிருச்சா விட்டுருங்க, தப்பே கிடையாது. ஆனால் ஒரு 2 வாரத்துக்கு மேலே ஸ்கின் ப்ராப்ளம் ஒன்று சால்வ் ஆகாமல் இருக்குதுனாலே ஸ்கின் டாக்டர் இருப்பாங்க. சார், இப்போதைய ஸ்கின் ட்ரீட்மெண்ட்ஸில் லேசர் ட்ரீட்மெண்ட்றது ஒரு பெரிய டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே நேரத்தில் அதை பார்த்து பயப்படுறவங்களும் இருக்காங்க, தயக்கப்படுறவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்க அதை எடுத்துக்கலாமா? அவங்க என்ன இப்போ லேசர் மட்டும் இல்லை, இந்த பிஆர்பி முடி வளர்க்குற பிஆர்பி ட்ரீட்மெண்ட் எல்லா இடத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறைய பேர் உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாங்க பிஆர்பி வேலை செய்யலன்னு சொல்லியிருப்பாங்க. சிலர் வேலை செய்யுதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் நிறைய பேர் வேலை செய்யலன்னு சொல்கிறாங்க, சிலர் வேலை செய்யுதுன்னு சொல்கிறாங்க, லேசர் போனால் எரிஞ்சு போகும்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா அது எல்லாமே கத்தி மாதிரி. கத்தி வச்சு விளாட முடியாது, ஆனால் கத்தி இல்லாமல் சமைக்க முடியாது. அது எங்கே தேவை, யாருக்கு பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு ஒரு முறை இருக்குது. அந்த முறையில் பயன்படுத்தினா அது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம யூஸ் பண்ணுற லேசர் ஆக்சுவலாக மெடிக்கல் கிரேட் டிவைஸ். நான் எப்படி பார்த்தா ஸ்கின் டாக்டருக்கும் பிளாஸ்டிஷியனுக்கும் மட்டும்தான் விற்கவே செய்யணும், வேறு யாருக்கும் அவங்க விற்கவே கூடாது. அதில் போட்டவே செஞ்சுருக்கும் ஒன்லி ஃபார் டெர்மட்டாலஜி பிளாஸ்டிஷியன் யூஸ்னு. சலூன்லாம் வச்சு லேசர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வீடியோலாம் பார்த்தேன், ரொம்ப பரிதாபமாக போட்டு இங்கே போட்டு தேய்க்கிறான், அந்த பொண்ணு கதறுது அழுகுது, ஆனால் இவங்க போட்டு தேய்ச்சிட்டு இருக்கிறான். அவன் என்ன பண்ணுறானே தெரிஞ்சு பண்ணானா என்னன்னு புரியல. பட் லேசர் அது ரொம்ப பவர்ஃபுல்லான டிவைஸ். நான் எடுத்து இப்போ இங்கே வச்சு ஃபயர் பண்ண இந்த இடத்துல எரிஞ்சிடும். ஆனால் அதை பயன்படுத்துகிற முறை இருக்குது இல்லையா? இப்போ நம்ம ஆப்ரேஷனுக்கு கத்தி யூஸ் பண்ணி தான் ஆகணும். நம்ம கரெக்டான இடத்துல தேவைப்படுற மாதிரி அதை பயன்படுத்தணும்னா சூப்பராக ரிசல்ட் எடுக்கலாம். இப்போ முகத்தில் அதிகமாக முடி முளைக்குதுன்னு வைங்களேன், லேடிஸ்க்கு இல்லை பாடியில் ஜென்ஸுக்குமே அந்த மாதிரி இருக்குது. அதிகமாக முடி முளைக்குது, வேணான்னு நினைக்கிறீங்க, லேசர் மட்டும்தான் வலி, வேறு எது பண்ணி சரியாக போகாது. லேசரை நல்லா போனால் சூப்பராக ஸ்மூத்தாக ஃபுல்லாக சரி பண்ணிக்கலாம். ஸோ லேசருக்கு பயப்படுறோம் அப்படின்னா அது கவனமாக இருக்கணும்னு முக்கியம். இப்போ ஏரோப்ளைனில் இருக்கிறதுக்கு பயப்படுறோமா? இல்லை, பைலட்டை நம்பி விட்டுறோம். பைலட் லைசன்ஸ் இருக்கான்னு பார்த்து தான் அவங்க எம்ப்ளாய்மெண்ட் பண்ணுறாங்க. அது மாதிரி டெர்மட்டாலஜிஸ்ட் உண்மையிலே ஸ்கின் டாக்டர் தானான்னு பார்த்து போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. இதில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் ஏஸ்தட்டிக் டாக்டர், நான் வந்து ஸ்கின் ப்ராப்ளம் டீல் பண்ண மாட்டேன், அழகியல் மட்டும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் ஆஃப் போலிகள் சுற்றிட்டு இருக்கிறாங்க. அதை நீங்கள் மட்டும் பண்ணலாம்னு சொல்ல முடியாது, நாங்களும் பண்ணோம். நார்மல் ஸ்கின்னை மட்டும் தான் நாங்கள் ட்ரீட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது முதல்ல நார்மல் ஸ்கின் உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு பிரச்சனை இருக்குதா இல்லையான்றதை அதை பார்த்து நார்மல் அப்படின்றத டிசைட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் ஒரு ஸ்கின்னை கட்டி நார்மலானு கேட்டால் நான் மணி யோசிப்பேன். ஏன்னா உண்மையிலே நார்மல் தானே, வேறு சின்ன சின்ன பிரச்சனை தான் கவனிக்கணும். சும்மா டக்குன்னு எடுத்தோடனே நார்மலாக சொல்ல முடியாது. ஒரு ரேடியாலஜிஸ்ட் சீனியர் அவங்களுக்கு சொல்லியிருக்காரு, ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்தா அது நார்மலாக இருந்தால் தான் கஷ்டமாக இருக்குமா. பிரச்சனை இருந்தால் அதை கண்டுபிடிக்கிற ஈஸி, இந்த ப்ராப்ளம்னு ஈஸியாக போயிடும். எல்லாத்தையும் இப்போ நார்மல்னு பார்க்குறது தான் கொஞ்சம் யோசிக்கணும். ஸோ ஒரு ஸ்கின்னை நார்மல் அவ்வளோ கூலாக நீங்கள் சொல்லிட முடியாது. அண்ட் மோர் ஓவர் அது டிசீஸை பற்றியே தெரியாமல் எப்படி நீ அதில் இருக்க அழகியல் கொண்டு போவ? அப்போது ஒரு போலி டாக்டர் தான் அவங்கள சொல்லுவேன் நான் ஏஸ்தட்டிக் ஃபிசிஷியன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கின் பற்றி நீ பண்ணுறன்னா அவனை ஸ்கின் டெர்மட்டாலஜி முடிச்சதுக்கு அப்புறம் தான் நீ எஸ்தட்டிக் ஃபிஷியன் ஆக முடியும். ஸ்கின்னோட எஸ்தட்டிக்ஸ் பண்ணுறதுக்கு டென்டிஸ்ட்லேயும் காஸ்மெட்டிக் டென்டிஸ்ட் இருக்குது. அவங்க வந்து பல்லில் இருக்கிற இந்த கிராஸாக இருக்கிறது, கரை இருக்கிறது, அதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் அது பிடிஎஸ் படிச்சதுக்கப்புறம் தானே பண்ணாங்க. பிடிஎஸ் முடிச்சு அதில் எம்டிஎஸ் படிச்சுட்டு தான் அதை பண்ணுவாங்க. வெறும் பிடிஎஸ் கூட அதை கை வைக்கக்கூடாது. அவங்க மென்டல் கவுன்சிலிங் அதுக்கு வந்து சர்க்குலர் அனுப்பியிருக்குது. ஸோ இது மாதிரி போலிகள்கிட்ட மாட்டினீங்கன்னா அவனுக்கு ஆக்சுவலாக அது பிரச்சனையா, இது தேவையானே தெரியாது. இது நோயா, இந்த நோய்க்கு இது மருந்து போட்டால் சரியாக போகுமா இல்லை லேசர் பண்ணுமானே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆள்கிட்ட போய் சிக்கினீங்கன்னா சிக்கல். அதை விட்டுட்டு ஒரு டெர்மட்டாலஜிஸ்ட் ஓகே ஃபஸ்ட்டு உனக்கு ப்ராப்ளம் இது, இந்த ப்ராப்ளமுக்கு இது சரி பண்ணலாம் அப்படின்னு கரெக்டாக போனீங்கன்னா பயப்பட வேண்டியது.